இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெட்ரூம். கொஞ்சம் சின்ன ரூம் தான், டோட்டலாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் எங்கள் ரூம் இது. வாலில் வந்து சும்மா கொஞ்சம் குட்டி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். குழந்தை வந்து பார்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமேனு. பெட்டு வாலில் வந்து குழந்தை இடிச்சிக்கூடாதுன்னு சும்மா பில்லோ அப்படியே ரேண்டமாக அடுக்கியிருக்கேன். ஸோ அவள் இப்போல்லாம் நிற்க ஆரம்பிக்கிறா. ஸோ வாலை பிடிச்சி எழுந்து நிற்கும் போது தலையில் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ இது எப்போவுமே மோஸ்ட்லி விரிச்சே இருக்கும். பாப்பா வந்து படுக்கும்போது இதில் வந்து படுக்க வச்சுருவேன். இது சோஹா. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் குழந்தைய விட அதிகமாக என் மடியில் இருந்தது லேப்டாப் தான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப மணி நேரம் லேப்டாப்லேயே நான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மணி நேரம் வந்து லேப்டாப்லேயே இருப்பேன். ஸோ வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடன் முடிச்சுட்டு வந்துட்டு லேப்டாப்பில் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து எனக்கு இருக்கும். ஸோ பாப்பாவை மடியில் அதிகமாக வச்சுருக்கவே இதுதான் வச்சுருப்பேன். பக்கத்தில் போட்டுட்டு அவளை வந்து பில்லோஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு I'll be on லேப்டாப் லைக் திஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து பேக் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது வந்து இங்கேயே ஹேண்டியாக தொங்கும். சப்போஸ் எங்கேயாவது வெளியே போகிறோம், காரில் போகிறோம், ஏதாவது குழந்தைங்களாம் எடுத்துக்க வேணும்னா இதில் டக்குன்னு போட்டுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். மீன்வைல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லையும் இருக்க மாதிரி கொஞ்சம் சார்ஜர் இங்கே தான் நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு கரெக்டாக கை எட்டுற மாதிரி என்னோடய லேப்டாப் சார்ஜர், அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸு, மைக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ எடிட் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி ரூம் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோதான் ரூம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது குட்டி ரூமு. எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண நிறைய இடம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடய பெட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரா ஃபுல்லாக அவங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த ட்ரா ஃபுல்லாக என்னோடய பேண்ட்ஸை வந்து ஒரு சின்ன சின்ன பாஸ்கெட் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக என்னோடய அடுத்த வீடியோவில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, அந்த கடப்பாக்கல் ஷெல்ஃபு, அதை வந்து மேலே உட்டு போட்டு நான் இப்படி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அது போய் எனக்கு கொஞ்சம் இங்கே கேப் இருந்தது, ஸ்பேஸ் நிறைய இருந்தது டோர் ஓப்பன் பண்ண போக. அதனால இந்த இடத்துல இங்கே ஒரு குட்டி ஷெல்ஃப் போட்டிருக்கேன். இது வந்து என் குழந்தையோட துணி வைக்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது, முடிஞ்சளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்போயோ பண்ணது. ஸோ இதில் கர்ச்சிஃபு, அதில் யூனிஃபார்ம், இதில் வந்து குழந்தையோட பேம்பர்ஸ், வைப்ஸு, இதில் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற டானிக்ஸ், இது வந்து அவங்களோட புக்ஸு. ஸோ எனி டைம் பெட் டைம் ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எப்போவுமே அது வந்து ஒரு குட் ஹேபிட்டாக குழந்தைங்க கொண்டு வரலாம். ஸோ அவளுக்கு நிறைய ஸ்டோரி படிக்கிற ஹேபிட் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த கலெக்ஷன். இன்னும் வெளியே இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 அடுக்கு வர மாதிரி நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணது இது. ஓகே. ஸோ இவ்வளோ தான் பெட்ரூமில் பார்க்க போனாக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டம் பாக்ஸ், எப்போவுமே ஒரு டம் பாக்ஸ் இருக்கும். ஸோ எங்கேயாவது கீழே சேஞ்ச் பார்த்தோன்னா இதில் வந்து நாங்கள் போட்டுருவோம். ஸோ எனி டைம் வேறு எதுக்காவது எங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. சரி வாங்க இப்போ அடுத்த ரூமுக்கு நம்ம போகலாம். ஸோ பெட்ரூம்லேருந்து வந்தோடனே இன்னொரு பெட்ரூம் இருக்குது, மாமியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹால். அகெயின் ஒரு குட்டி ஹால் தான் இது. பார்த்தீங்கன்னா என்னோடய ஷீல்டு ஒன்று வந்து சூ வித் மீக்காக, இன்னொன்று வந்து சூ வித் ஷமாக்காக 1 lakh சப்ஸ்கிரைபருக்காக அது கொடுத்தது. பாப்பா எழுந்துட்டாங்க, அவங்களோட தொட்டில். ஸோ இப்போது இதுதான் எங்களோட ஹால். இதுதான் ஹாலோட லுக். ஸோ அகெயின் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு வாங்கணும் ஆசை இருக்குது. இது ஓன் ஹவுஸு. ஸோ இருக்கிற வரைக்கும் இந்த ஹவுஸை எனக்கு பிடிச்சமாக எப்படி மாடிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். அது இந்த சிங்கிள் வால் வந்து கொஞ்சம் டைலிங்கும், இந்த ஒரு சிங்கிள் வால் வந்து என்னோட கொஞ்சம் பிடிச்ச ஆரஞ்சு கலரும் அடிச்சிருக்கேன். அகெயின் இந்த டீ பாய், இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்குது. இந்த கபோர்டு வந்து நூஹா பிறந்ததுக்காக என் டாக்டரோட சேவிங்லேருந்து ஒரு 4000 நான் ஒரு 4000 போட்டு வாங்கினேன். இது ஒரு 3 டோர் கபோர்ட், நல்லா காம்பேக்டாக அந்த டீ பாய் ஈக்குவலாக இருக்க மாதிரி இதை நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஹாலோட ஃபுல் லுக். அகெயின் இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து என் சோஹா வந்து அவளோட சேவிங்ஸில் வாங்கி கொடுத்த ட்ராலி, இது அவங்க சேவிங்ஸில் வாங்கி கொடுத்த வாக்கர். இப்போ நூஹாக்கும் சோஹாக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 9 years டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கணும், அவள் வந்து குழந்தைக்காக இவ்வளோ பண்ணுறாங்களேன்னு ஏங்கிடக்கூடாதுன்றதுக்காக
வாட் எவர் ஐ பை, அவளுக்கு என்ன வாங்க போகிறேன்றதை முன்னாடியே சோவாட்ட சொல்லி ஐ வில் டிஸ்கஸ் வித் ஹர். இந்த மாதிரி இது வாங்கலான்னு நினைக்கிறேன், ட்ராலி வாங்கலான்னு நினைக்கிறேன், அது மாதிரி வாக்கர் வாங்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்வேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதெல்லாம் அவங்களே வந்து டம் பாக்ஸ்லேருந்து தர மம்மி நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிற அளவுக்கு 2 பேருக்குள்ளே அந்த லவ் பாண்டிங் நல்லா இருக்குது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி இருக்கணும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களை அப்படியே ட்ரெயின் பண்ணுங்கள். சிப்ளிங்ஸ் இடையே வந்து பாண்டிங் நிச்சயமாகவே ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாவே அவங்க நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா ஒரு பெரிய குழந்தைங்களுக்கு வாங்குறது அந்த வீட்டில் இருக்க அந்த பெரிய சிப்ளிங்கிட்ட, அதை ஒரு அக்காவோ அண்ணனோ யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்ய போகிறேன்னு. டெஃபினட்டாக அப்படி பேசுங்க. அவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு மன வேறுபாடுமே இருக்காது. அவங்க வந்து குழந்தை இன்னும் நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் நான் இவ்வளோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் 2 பேருக்கும் ரொம்ப நிறைய கேப் இருக்குது, ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால இவளுக்கு இன்னும் நிறைய தெரிய வருது. குழந்தைய நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஜெலசி ஃபார்ம் ஆகாதவளுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து பக்குவமாகவே நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். வாங்க கிச்சனுக்கு பார்க்கலாம். வெல் ஆர்கனைஸ் சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு இதை நான் வெல் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்க இருக்கும்போது தெரியும் இல்லையா, அது சான்ஸே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, ஆனியன்ஸு, இதில் பொட்டேட்டோ, அதில் இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நான் ஓப்பன் பாஸ்கெட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாஸ்கெட்டில் தான் நான் வச்சுருந்தேன். அதில் நிறைய குட்டி குட்டி பூச்சிலாம் வர ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு எவ்வளோ தேவைமோ ஒரு 2 கிலோ 1 கிலோ, அதாவது ஒரு 2 to 3 days தேவையானது தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது பாப்பாவுக்கு தேவையானது, அவங்களுக்கு சுடு தண்ணி போடுறது, இதெல்லாம் ஒரு ரேக்காக வச்சு இந்த இடத்துல வச்சுட்டேன். இது வந்து ஃப்ரூட் பாஸ்கெட். ஸோ எப்போவுமே காலையில் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதில் ஃப்ரூட் வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஆறி இருக்கும், நமக்கு எப்போ வேணுமோ நான் எடுத்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த ஒரு வால் வந்து நான் பெயிண்ட் பண்ணி இது நான் ஸ்டிக்கரிங் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வால். அதே மாதிரி ஓவனுக்கு தனி பிளேஸ் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ஓவன் வந்து எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் நம்ம டக்குன்னு திறந்து ஏதாவது பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே என்னோட கிச்சன் நான் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன கிச்சன் தாங்க. அகைன் இது வந்து ஒரு கடப்பா கல்லாந்து இதை கிரானைட் போட்டேன். அதே மாதிரி இதில் வந்து ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம், கீழே வந்து ட்ராஸ் பண்ணியிருக்கோம், எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அவள் லஞ்ச் பேக் வந்து கீழே வச்சா ரொம்ப டர்ட்டி ஆகுது சொல்லிட்டு சின்ன ஹூக், இது நேற்று தான் ஆக்சுவலாக மாட்டினேன். ஸோ இதுதான் என்னோடய வீடு, குட்டி வீடு தான். ஸோ மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்தேன்னா சோஹாவுக்கு வந்து டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு வேன் கம்பஸ் 8:15 ஆகிடும். அப்புறம் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எடிட்டிங் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஒரு 9 o'clockலேருந்து நான் வந்து எடிட்டிங் பண்ணிவிட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நான் வந்து என்னோடய டெய்லரிங் செட்டப் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம், அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 2 மணி வரைக்கும் ஒரு 10 to 2 o'clock நான் வந்து மேலே தான் இருப்பேன். மேலே வந்து கொஞ்சம் டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன். அதுக்கப்புறம் 2:30க்கு கீழே வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பி எடிட்டிங்கில் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு சாதம் ஊட்டிட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் பண்ணிவிட்டு திரும்பி வந்து சோஹா ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. இப்படியே ரொட்டீன் ரொம்ப ரொம்ப ஒரு சைல்டு இருந்தாலே ரொட்டீன் தாங்க முடியாது. 2 சைல்டு இருக்கும்போது இந்த யூடியூப், வீட்டு வேலை, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, சமைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரே ரிலாக்ஸேஷன்னு பார்த்தீங்கன்னா தைக்கிறது மட்டும்தான். ஸோ தையல் மிஷினில் உட்காரும்போது நான் என்னையே மறந்துடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours நான் மேலே இருக்கிறது எனக்கு டைம் போகிறதே தெரியாது. பிகாஸ் ஐ லவ் சோயிங், ரொம்ப பிடிச்சமான விஷயம். எல்லாமே இங்கே பார்க்க தேவையில்லை, ஏன்னா பிகாஸ் காட்டுறது வேறு எதுவுமே இல்லை. நம்ம மேலே போய் நம்ம மீதியை பேசலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா என் சில் அவுட் பிளேஸ் வந்து இந்த ஊஞ்சல் தான். மார்னிங்காக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், ரொம்ப போர் அடிக்கும் போதும் சரி, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போதும் சரி, ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்கும்போதும் சரி, இந்த ஊஞ்சலில் உட்காந்தோன்னா எனக்கு எல்லாமே மறந்துடும். ஸோ வெளியே வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துட்ருப்பேன். ஸோ இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேலே நான் ஒர்க் பண்ணுற இடம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே இருந்தேன், இந்த ரூமில் இருக்கோம். இப்போ நான் ரூமை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னோடய ஒர்க் பிளேஸ். ஸோ லேஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி டோருக்கு பின்னாடியே ஹேங் பண்ணிவிட்டு, எனக்கு வேறு இடம் இல்லை. மேலே ஏற்கனவே ரெண்டுக்கு இருந்தாங்க, அவங்கள நாங்கள் ஏற்கனவே வெக்கேட் பண்ணிவிட்டு நான் வந்து ரூமில் வந்து என்னோடய மிஷின்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். இப்போ ரூமில் பார்த்தீங்கன்னா நான் பெட் போட்டிருக்கேன். இதுதான் ரூமு.
பெட் ஆக்சுவலாக அங்கே போட்டிருக்கேன். கீழே வந்து இடம் பத்தாதனால இங்கே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வீக்கெண்டில் வந்து சில் அவுட் பண்ணுற மாதிரி இங்கே ரெடி பண்ணிட்டோம். ஒரு டிவி, எல்இடி டிவி போட்டு. ஸோ அங்கே ஒரு ஆங்கர் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதில் தான் லேஸ் எல்லாம் நான் தொங்க விட்டுருப்பேன். இந்த இடத்துல வந்து மிஷின் இருக்கும். ஸோ இது எல்லா செட்டப்பும் நம்ம ஹாலில் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ ஹால் பார்க்கலாம். இதுதான் ஹால். ஸோ மிஷின். ஸோ மிஷினில் வந்து அன்றைக்கி என்ன தைக்க நம்ம எடுத்துருக்கணும் அதெல்லாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ நம்ம நான் தைச்சிட்ருக்க ட்ரெஸ்ஸு இதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸ்லீவ்ஸ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கலர். இது வந்து நானே வந்து கலர் காம்பினேஷன் பண்ணி இதில் ஒரு சின்ன பட்டு மாதிரி பார்டர் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இதோட நெக்லைன். கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் பண்ணியிருக்கேன் நெக்லைன். ரொம்ப சிம்பிள், நீட்டாக, ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஓவர் வந்து ஜிகுன்னு இருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே தான் பிளெயின் ஃபேப்ரிக்கில் நானே வந்து ரெடி பண்ணுது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும். அகெயின் லைக் சார்ஜிங் ஒயர்லேருந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அடுத்து பார்த்தா இந்த கிச்சனை வந்து நான் யூஸ் பண்ணல. கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா துணியை விரித்து இதெல்லாம் வந்து எனக்கு திரும்பியும் தேவையான ஐட்டம்ஸு இப்போது தைக்க வேண்டியதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அது கேமரா, இந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பண்ணியிருக்கேன். அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது நூல் வைக்கிறதுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நானே டேக் ஓவர் பண்ணியாச்சு இந்த கிச்சனையும். ஓகே, ஸோ இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா இது நானே தான் பண்ணது, ஸ்டென்சில் பண்ணது. ஸோ இந்த ஹோம் டூர் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next time. Till then, take care. Bye bye.